நமஸ்தே. ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம மத்தியமாக செகண்ட் பேப்பரில் 4th ரோமனில் வரக்கூடிய பரத் மிலாப் அப்படிங்கிற புக்கினுடைய எஸ்ஏஸில் இம்பார்ட்டன்ட் எஸ்ஏயான ராம்கா வனவாஸ் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருந்ததுனால நான் இப்போ இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ராம்கா வனவாஸ் ராமாயணத்தில் கைகேயி தசரதரோட 3வது மனைவியாக இருக்கிறாங்க. தசரதரோட ரொம்ப பிரியமான மனைவி. அந்த கைகேயி அவங்களுடைய வேலைக்காரி மந்த்ராவின் தூண்டுதல்னால தசரதர்கிட்ட ராமனை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்புங்க, என்னுடைய மகன் பரதனை ராஜா ஆக்குங்க அப்படின்னு சொல்லி 2 வரத்தை கேட்குறாங்க. அதற்கு தசரதர் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி ராமனை காட்டுக்கு அனுப்ப முடியாது, என்னால் அதை தாங்க முடியாதுன்னு சொன்னால் கூட கேட்கல. கைகை பிடிவாதமாக இருக்கிறாங்க. ராமனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ராமன் தானே காட்டுக்கு கிளம்பிடுறாரு. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாயும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுக்கு கிளம்பிடுறாரு. அப்படி ராமன் காட்டுக்கு போகிற அந்த காட்சியை தான் இந்த எஸ்ஸேல நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். கைகேயி, அதான் ராம்கா வனவாஸ், ராமனுடைய வனவாசம் அப்படிங்கிறது தான் இதோட டாப்பிக்கு. கைகேயி அப்னே மஹல் மே படி தீ. கைகேயி ரொம்ப துக்கமாக தன்னோட பேலஸில் அப்படியே படுத்து கிடக்கிறான். அந்த பேலஸ்லேயே கிடந்தாள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவள் அங்கேயே கிடந்தா, ரொம்ப துக்கத்தில் கிடந்தா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம அந்த படித்தி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. கைகேயி அப்னே மஹல்மே படித்தி, கைகேயி தன்னுடைய பேலஸ்லேயே இருந்தாள். ராஜா தசரத் நே உஸ்ஸே துக்கு கா காரன் பூச்சா. ராஜா தசரதர் நே அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் அந்த சென்டென்ஸ் நடந்து முடிஞ்ச சென்டென்ஸை பற்றி பேசும்போது சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம நே சேர்த்துக்கலாம். அதாவது தசரதர் என்ன பண்ணார்னா அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த மீனிங்கை தான் இது கொடுக்குது. ராஜா தசரத் நே உசுசே அப்படின்னா அவளிடம். இந்த உசுசேன்னா அவளிடம்ங்கிறதுக்கு மட்டும்தான் வருமாஜி அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவனிடம், அதனிடம் எல்லாத்துக்குமே உசுசே அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நமக்கு அந்த பெண்ணை பற்றி சொல்கிறனால உசுசே அவளிடம். துக்கத்தினுடைய காரன் பூச்சா, காரணத்தை கேட்டார். பூச்னா ஆஸ்கு, இங்கே பூச்சா ஆஸ்க்டு, கேட்டார். துணைக்கால் போட்டிருக்கு. வேர்போட துணைக்கால் சேர்த்து இருந்துச்சுன்னா அது பாஸ்ட் டென்ஸ். அப்போ ராஜா தசரதர் அவளிடம் துக்கத்திற்கான காரணத்தை கேட்டார். தப கைகேயினே கஹாக்கி, அப்பொழுது கைகேயி சொன்னா என்னன்னா, ஆப்னே நீங்க ஏக் வர் ஒரு வரம், முஜே தோ எனக்கு, அதாவது தப கைகேயினே கஹாக்கி ஆப்னே ஏக் பார் நீங்கள் ஒரு முறை, ஏக் பார் அப்படின்னா 1 டைம், முஜே எனக்கு, தோவர் தேனேகா 2 வரம் கொடுப்பதற்கு, வாது கியாத்தா ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, 2 வரம் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. ஆஜ் இன்னைக்கு, மே நான், வேவர் அந்த வரத்தை, அவைகளை அந்த வரங்களை, மாங் ரஹிஹூம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், அதை கொடுக்க சொல்லி நான் வேண்டி கேட்குறேன். மாங் மீன்ஸ் ரெக்வஸ்ட், ரஹி கண்டினியூஸ், ஐ எம் ரெக்வஸ்டிங் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. மாங்னா ரெக்வஸ்ட், ரஹினா ஐஎன்ஜி ஃபார்முக்காக யூஸ் பண்ணுறது, ஹூனா ஆம், ஐ ஆம் ரெக்வஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த வரத்தை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பரத்துக்கோ ராஜா பனாயியே, பரதனை ராஜா ஆக்குங்கள். பரத் கோங்கிறது ஐ, பரதனை, ராஜா பனானா ஆக்குறது, உருவாக்குறது, ஆக்குறது, அந்த மாதிரி. இப்போ இங்கே பனாயியே அப்படிங்கிறது ரெக்வஸ்ட்டாக சொல்கிறது. பனாவோ அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். அதை அப்படி மாற்று, அப்படி செய். பனாயியே அப்படின்னா ரெக்வஸ்ட்டாக பேசுகிறது. பரதனை ராஜா ஆக்குங்க.
यह पहला वर है இது முதல் வரம் இது பஹலான்னு இருந்தால் கூட இதை ஹிந்தி பேசுகிறவங்களாம் பெஹலா அப்படி தான் சொல்லுவாங்க பெஹலானா ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு வரமாக இருக்கிறது ராமுக்கோ 14 साल वन बेजिए ராமனை ஐங்கிறதுக்கு அந்த கோ வந்திருக்கு ராமனை 14 साल 14 வருடம் வன் காட்டுக்கு பேஜ்னா செண்டு இங்கே வந்து பேஜ் ப்ளஸ் இஏ ரெக்வஸ்ட் அதாவது இதுனா ரெக்வஸ்ட்டில் அதாவது நம்ம ரெஸ்பெக்ட் நம்ம இப்போ பேஜுங்கிறது செண்டு இது ரூட் வெப்பு இதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சின்னவங்கள்ட்ட சொல்லணும்னா பேஜோ அப்படின்னு சொல்லணும் பெரியவங்களாம் பேஜியே அனுப்புங்கள் அந்த மாதிரி அர்த்தம் ராமனை 14 வருடம் காட்டிற்கு அனுப்புங்கள் யஹ் தூஸ்ரா வர் ஹே இது இரண்டாவது வரமாக இருக்கிறது இது இரண்டாவது வரம் यह सुनकर இதை கேட்டு ராஜா பேஹோஷ் ஹோ கயே ராஜா மயக்கமாகி விட்டார் यह समाचार पाकर இந்த செய்தி கிடைத்தவுடன் ஸ்ரீராம் ராமர் வன் ஜானே கோ காட்டிற்கு செல்வதற்கு அந்த இக்குங்கிறதுக்கும் இதை இந்த கோவை யூஸ் பண்ணலாம் ஐ ராமனைங்கிறதுக்கும் இந்த கோவை யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல காட்டிற்கு செல்வதற்கு தயார் ஹோகையே தயாராகி விட்டார் அதாவது சமாச்சார் பாக்கர் இந்த செய்தி கிடைத்த உடனேயே ஸ்ரீராமர் காட்டுக்கு செல்வதற்கு தயாராகிவிட்டார் ராம் கே சாத் ராமனுடன் கே சாத்னா வித்து ராமனுடன் சீதா பி வன்கயி சீதா கூட காட்டிற்கு சென்று விட்டாள் ராம் கா பிரிய பாயி ராமனுடைய அன்பான சகோதரன் லக்ஷ்மண் பி லக்ஷ்மண் கூட வன் கயா காட்டிற்கு சென்றான் எகு திருஷ்ய இந்த காட்சி தர்துனாக் தா வலி மிகுந்ததாக தான் சோகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லாமல் தர்துனா வலி தர்துனாக் அப்படின்னா வலி மிகுந்ததாக வலி தரக்கூடியதாக தானா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தன்யவாத்.